ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பிஎலோட செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரீம் திருப்பூர் தமிழ்ஸ் ஃபைனலில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபயர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் தோற்று இப்போ குவாலிஃபயர் 2க்கு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் திண்டுக்கல் டிராகன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிராண்ட் சோலாஸை எலிமினேட்டரில் பீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் கூட மேட்ச் ஆட வந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேட்ச்சு ரெண்டு டீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக பேலன்சிங்காக போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்பிஆர் கிரிக்கெட் கிரவுண்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல வச்சு தான் நடக்க போகுது. 4th ஜூலை 7:15 இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி லீக் ஸ்டேஜில் இந்த ரெண்டு டீமும் விளாண்ட மேட்ச் நீங்கள் லைவில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கலோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருந்தது. அஸ்வின் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாபா இந்திரஜித் ரெண்டு பிளேஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் வந்து ஆடி இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லாஸ்ட் மினிட்ல பிரேம்குமார் பார்த்தீங்க அப்படின்னா பவுல் பண்ண யார்கர்ஸாக இருக்கட்டும், டெத்தில் அவர் பவுல் பண்ணி மொத்தமாக 5 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து திண்டுக்கல் ஒரு வின் பண்ணுறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுப்போம். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதை தவிர்த்து மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே டெலகிராமில் ஆக்டிவாக இருப்போம். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். 76 போட்டிகள் நடந்திருக்கு. சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ ரீசன்ட் மேட்சஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேமில் ரெண்டாவது பேட் பண்ண டீம் 17வது ஓவரில் 140 சேஸை முடிக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் மொத்தமாக பேஸுக்கு 6 ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட் விழுந்திருக்கு. செகண்ட் கேம் 202க்கு 5 123க்கு சேப்பாக் ஆல் அவுட் ஆகிறாங்க அகெயின்ஸ்ட் ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். ஸோ இதில் பேஸ் 7 ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட். தேர்ட் கேமே திருச்சி கிராண்ட் சோலாஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் மேட்ச் தான். ஸோ அதில் பேஸ் 7 ஸ்பின்னர்ஸ்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணக்கூடிய டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி பாசிபிள் செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. அஸ்வின் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஒரு டீமில் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திண்டுக்கல் டீமோட எந்த இன்னிங்ஸில் போல் பண்ணாலுமே அவங்க மினிமமாக 4 to 5 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் 12 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 8 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக் தான் வின் பண்ணியிருக்காங்க. 4 டைம்ஸ் தான் திண்டுக்கல் டிராகன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பெக்டட் பிளேயிங்லன்னு பொறுத்த வரைக்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சைடு கே ஆஷிக், மோஹித் ஹரிஹரன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாபா அபரஜித், விஜய் சங்கர், ஜெகதீசன், ஸ்வப்னில் சிங், அபிஷேக் தன்வர், தினேஷ் ராஜ், பிரேம்குமார், சிலம்பரசன், சுனில் கே கிருஷ்ணா, லோகேஷ் ராஜ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி பிளேயிங் 11 இருக்குது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சைடு. ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பிரேம்குமார், சிலம்பரசன், அபிஷேக் தன்வர், விஜய் சங்கர், இதை தவிர்த்து ஸ்வப்னில் சிங்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் ராஜும் 2 ஓவர்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. குறிப்பாக இந்த பர்டிகுலர் டீமில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக சிலம்பரசனும் ஸ்வப்னிலும் கொஞ்சம் அதிக ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான். ஸோ இப்போது பிளேயர்ஸ் பற்றின அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கே ஆஷிக். ஸோ எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம். ஹெட்டட் வென்யூவில் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் இவரை கன்சிடர் பண்ணலாம். அட் த சேம் டைம் மோஹித் ஹரிஹரன் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காரு. கம்மியான பர்சன்டேஜில் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார். மினிமம் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் இவர் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. அண்ட் பாபா அபரஜித் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்ஷிப் பண்ணுறாரு இந்த பர்டிகுலர் டீமுக்காக. ஸோ நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் ஆடி இருக்காரு. செகண்டாக பேட் பண்ணும்போது மஸ்ட் சிவிசியாகவும், ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது அஸ் அ பிளேயராகவும் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். விஜய் சங்கர் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா சேஸில் சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. ஜெகதீஷன்
இது வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் கேமில் வாய்ப்பு கிடச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 142 கிளிக்ஸ், அதாவது எசக்கி முத்து போல் பண்ண அந்த யார்க்கர் பாலில் போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்குமே ஸ்லைட்லி இவர் வந்து நல்ல ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஹெட்விகேட்டாக இருக்கட்டும், மெனியூவாக இருக்கட்டும், நம்பர்ஸ் நல்லா இருந்தாலும் இந்த சீசன் ஃபுல்லாகவே அவர் வந்து மிடில் ஆர்டரில் தான் ப்ளே பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மிடில் ஆர்டரில் இவரோட ஆவரேஜ் வந்து கம்மி. ஸோ 50-50 ஆப்ஷனில் போங்க, பேட்டிங் செகண்டில் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்வப்னில் சிங் ஸ்கிப் பண்ணலாம். ரிஸ்காக போனீங்கன்னா 2வது போலிங்கில் மட்டும் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் ஆடி 20 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு ஸ்வப்னில் சிங். அபிஷேக் தன்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங் மஸ்ட் பிக்காக இருக்கார். இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. பட் லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸ் அபிஷேக் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக இல்லை. பர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் எப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை, எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு, பட் விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட் போலிங் சிவிசி போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. தினேஷ் ராஜ் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரேம்குமாரும் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் போலிங்னா ரேராக பிக் பண்ணுங்கள். அண்ட் லோகேஷ் ராஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே டீமுக்கு அகேன்ஸ்டாக 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் போலிங் பண்ணும்போது லோகேஷ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. 6 மேட்ச் ஆடி 14 விக்கெட் வந்து அகேன்ஸ்ட் திண்டுக்கல் எடுத்திருக்காரு. ரொம்ப பிடிச்ச டீம் கூட, கம்மியான பர்சன்டேஜும் இருக்கார். மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். சுனில் கே கிருஷ்ணா ஸ்பின்னர்ஸே ஆட தெரியலை. ஸோ லாஸ்ட் மேட்ச்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 எல்பி, அதில் ஒரு எல்பி பார்த்திங்க அப்படின்னா அம்பையர்ஸோட இம்பாக்ட் கால்னால தப்பிச்சார். அதுக்கு அடுத்த பாலே பார்த்திங்க அப்படின்னா மதிவானன் பாலில் எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிட்டார். ஸோ சிலம்பரசனை போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். செகண்டாக போல் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஆஷிக் பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் வாரியர் ரொம்ப விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மோஹித் ஐயர்னா அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பரிஜித் பொறுத்த வரைக்கும் சந்திரசேகர் 1 முறை, சந்தீப் வாரியர் 2 முறை, அண்ட் வருண் சக்கரவர்த்தி 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி 2 முறை, அஸ்வின் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. தென் ஜெகதீஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி 3 முறை, பெரியசாமி 1 முறை, சந்திரசேகர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்வப்னில் சிங்கை வருண் சக்கரவர்த்தியும் சந்திரசேகரும் ஒரு முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸில் இம்பார்ட்டண்ட்டான 7 பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மோஹித் ஐயர்னு ப்ரிஃபர் பண்ணுறோம். அபரஜித் அண்ட் விஜய் சங்கர் பிக் பண்ணிக்கலாம். அபிஷேக் தன்வர், லோகேஷ் ராஜ், சிலம்பரசன், இந்த 6 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட கிராண்ட் லீக் டீமில் ஆர் ஸ்மால் லீக் ரிஸ்கி டீமாக இருக்கட்டும் மஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிக்ஸாக தெரிய வராங்க. இதை தவிர்த்து நீங்கள் யார்கிட்டலாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜெகதீஷன்ட்ட நீங்கள் ஸ்லைட்லி ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் 2வது போலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங்கிட்ட நீங்கள் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அபரஜித், விஜய் சங்கர், இந்த 2 பிளேயர்ஸுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இந்த டீமில் தெரிய வராங்க. இதை தவிர்த்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிலம்பரசனை 2வது போலிங்கில் கிராண்ட் லீக் ரிஸ்கி வீசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவலில் அஸ்வின், சிவம் சிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹன்னி சைனி, இந்திரஜித், விமல் குமார், மான்கே பஃப்னா தினேஷ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, கார்த்திக் சரண், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சசீந்திரன் ரவிச்சந்திரனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் வாரியர், பெரியசாமி. ஸோ இது வந்து குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் டிராகன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ இதில் நம்ம யாருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு அஸ்வின் மேலே இருக்கார், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரவிச்சந்திரன், அஸ்வின் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து வருண் சக்கரவர்த்தி. தென் இந்த பர்டிகுலர் டீமில் பெரியசாமி, சந்தீப் வாரியர், இந்த 4 போலர்ஸ்க்குமே ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் சரணும் ரவிச்சந்திரனும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் திண்டுக்கல் டிராகன்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஸோ அஸ்வின் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்து 83 ரன்னும் அடித்து பெரிய பாயிண்ட்ஸோட டீம் கேப்டனாக ஆகியிருக்காரு. லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க நாக் அவுட்ஸில், குவாலிஃபயர்ஸில். அந்த 3 மேட்ச்லையுமே 50 அடித்து டீமுக்கு கப் வாங்கி கொடுத்துருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இந்த சீசனில் இது வரைக்கும் பெருசாக ஆடலை. இதே டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 50 பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 67 வந்து இந்த சீசனில் ஸ்கோர் பண்ணியிருந்தார் சேப்பாக்கு அகேன்ஸ்டாக சேஸில். ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 83, இந்த மேட்சும் ஒரு 50+ அடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. போத் இன்னிங்ஸுமே அஸ்வின் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி சேஸில் வீசி போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்.
சிவம் சிங் ஸோ லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸ் ஆல்மோஸ்ட் 5 மேட்சஸ்னே சொல்லலாம். ஒரு 50+ ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 5 மேட்சஸ் ஆச்சு அப்படிங்கிறது மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமான்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வரைக்கும் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கம்மியான பர்சன்டேஜ்லாம் இருக்கார், கொஞ்சம் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் ஆகியிருக்காரு. இந்த சீசனில் இவர் நினச்ச மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ரன்ஸ்க்கு போக முடியலை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார். தென் கன்சிஸ்டன்சியாக துஷார் ரகேஜா ப்ளே பண்ண ரீசனுக்காக அவர்கிட்ட போயிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே சிவம் சிங் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹனி சைனி ரிஸ்க்காக செகண்டாக பேட் பண்ணும்போது மட்டும் பிக் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு நம்பர் 3ல் வரதுக்கான பாசிபிள் கம்மி. நம்பர் 4 நம்பர் 5ல் வருவார். இந்திரஜித் தான் நம்பர் 3ல் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. பாபா இந்திரஜித் வந்து உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்கு. இந்த கிரவுண்டாக இருக்கட்டும் இந்த டீமாக இருக்கட்டும் டீசென்ட் நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. க்ளவர் பாயிண்ட்டும் நமக்கு இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்குக்கு நீங்கள் வந்து பாபா அபர்ஜித், விஜய் சங்கர், அஸ்வின் இவங்க எல்லாத்தையும் தவிர்த்து நான் ரிஸ்க் எடுக்கணும் ப்ரோ 4 மெம்பர் கான்டெஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு விசி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா இந்திரஜித்தை நான் உங்களுக்கு சேஸில் ஒரு ரிஸ்க்கான விஷயம் மென்ஷன் பண்ணுறேன். விமல் குமார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். இது வந்து ஸ்டாட்ஸ் வந்து தப்பாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் ஒரு ஆடலை, கம்மியான ரன்ஸ் தான் அடிச்சிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விமல் குமார் பேட்டிங் ஃபஸ்ட் ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிறது தெரிய வருது. மான்கே பஃப்னா ரிஸ்கி பிக்காக செகண்டாக பேட் பண்ணும்போது மட்டும் பிக் பண்ணிக்கலாம். தினேஷ் கட்சி ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸில் செகண்டாக பவுல் பண்ணும்போது விசி மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கார்த்திக் சரண் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவிச்சந்திரனும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய இம்பல்சிவ் பவுலிங் ஆக்ஷனும் இல்லை. ஸோ அந்த ஏரியாஸும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக பவுல் பண்ணலை. ஸ்ட்ரைட்டே பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் கிரிக்கெட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்திருக்காரு. ஃபாஸ்ட்டாக போல் பண்ணுறாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலராக இருக்கார். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைக்காரு. பட் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா ரிஸ்க் செகண்ட் போலிங் வேணால் போய்க்கலாம். சந்தீப் வாரியர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரியசாமி போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ரெண்டாவது போலிங் பண்ணும்போது இருக்கிறத விட ஃபஸ்ட்டு போலிங்கில் இவரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா இவர் வந்து டிஎன்பிஎல் டெபுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் மேட்சஸ் வந்து சேப்பாக்காக ஆடியிருக்காரு. ஸோ சேப்பாக்கு அகேன்ஸ்டாக அவரோட ஸ்டாட்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பிளேயர்ஸோட பேட்டில் அஸ்வினை பார்த்திங்க அப்படின்னா சிலம்பரசன், பிரேம்குமார், தன்வர் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. சிவம் சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக், தன்வர் 2 முறை, லோகேஷ் ராஜும் சிலம்பரசனும் ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. தென் விமல் குமாருக்கு பேட்டில் எதுவும் இல்லை. இந்திரஜித், தன்வர் அண்ட் லோகேஷ் ராஜ் ஒரு முறை அவுட் எடுத்திருக்காங்க. தென் ஹனி சைனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோகேஷ் ராஜ் ஒரு முறை, மான்கே பஃப்னாக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. இப்போது அஸ்வினோட டீமான திண்டுக்கல்ல இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாகவே அஸ்வின் பிக் பண்ணிக்கலாம். சிவம் சிங், இந்திரஜித், தென் பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, பெரியசாமி. இதை தவிர்த்து இந்த 5 பிளேஸ் வந்து உங்களுக்கு ஒரு மஸ்ட்டு பிக்காக தெரிய வராங்க. இதை தவிர்த்து நீங்கள் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹனி சைனி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஹனி சைனி ஆர் விமல் குமார் இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை மட்டும் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுங்கள். தென் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக பிக் பண்ணிக்கிறேன். சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன்ஸில் அஸ்வின், சிவம் சிங். இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்திரஜித்தே ஒரு பெஸ்ட்டான சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன்ஸாக இருக்காங்க. இப்போ நாம் கிரியேட் வச்சுக்கக்கூடிய பேஸ் டீம் விக்கெட் கீப்பர்ஸில் இந்திரஜித் மட்டும்தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் அபர்ஜித், சிவம் சிங் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அஸ்வின், விஜய் சங்கர், அபிஷேக், தன்வர். பவுலர்ஸ் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. பெரியசாமி, பிரேம்குமார், சக்கரவர்த்தி, லோகேஷ் ராஜ், சிலம்பரசன் அப்படிங்கிற மாதிரி 5 பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் அஸ்வின், வைஸ் கேப்டன் விஜய் சங்கர் அப்படின்னு சொல்லி சேஃபான ஆப்ஷனுக்குள்ளே போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ண கஷ்டமாக இருக்குது ப்ரோ, எனக்கு சில ஐடியாஸ் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.